ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தியும் வேலனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது என்ன புதுசான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இது புதுசு கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? சக்தி கன்சிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொன்ன வேலனை வந்து எப்படி நீ போய் சொல்லலாம், இந்த விஷயத்தில் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து ஆர்கியூமெண்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து கத்துறாங்க. இன்னொரு பக்கம் மீனால் வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி போடி எனக்கு போய் சமைச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா கிளவி சமைக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்தம்மா பார்த்த வேலை இருக்கே, ஐயோ ஊசி பட்டாசோட பொண்ணுன்னா நிரூபிச்சிருச்சுங்க. பயங்கர மிளகா வள்ளி போட்டு காரத்தை வீடு பூரா ஏற்றி, ஏமா வயசானவங்கம்மா இருமி ஏதாவது ஆயிடும்னு யோசிச்சியா? அதெல்லாம் யோசிக்கல. சரியான வில்லங்கமாக இருக்க மாட்டுக்கு இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டி மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊசி பட்டாசு கால் பண்ணுறாங்க. நம்ம மீனாளுக்கு கால் பண்ணி உங்கள் அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாண்டி, இது உண்மையாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பக்கிட்டு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹனிமூன்லேயே அவங்க தனியாக தான் படுத்திருந்தாங்க, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசி பட்டாசோட பொண்ணு மீனால் சொல்லிட்டாங்க. சொன்ன ஒன்று என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல. உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாங்க. நம்ம ஊசி பட்டாசு உடனே நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறேன்னு வேலைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா ஊசி பட்டாசு சிக்கல் சிவபாதி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லுது. அதாவது மீனால் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோடனே அவரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதை இவங்க சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டாங்க. அவரும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. டவுட் வந்தோடனே சரி போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து போய் தேனுக்கிட்ட கேட்குறாங்க. தேனுக்கிட்ட கேட்டதுக்கு நான் உண்மையானுமே கேட்டேன் இதெல்லாம் போய் சொல்ல மாட்டா சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதை தெளிவாக கேட்கலங்கிறது அந்த பொண்ணுக்கு புரியல. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.